இன்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா தனிச்சொற்றொடர். இது ஒரு முழுமையான வாக்கியம். தனியாக நின்று ஒரு முழு அர்த்தம் கொடுக்கும். இதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு இருக்கும். தனியாக படித்தா கூட அர்த்தம் புரியும். சில உதாரணங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஐ வென்ட் டு ஸ்கூல். ஐ வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னா தமிழில் நான் ஸ்கூலுக்கு போனேன். இது ஒரு முழுமையான வாக்கியம். ஒரு முழுமையான வாக்கியம். இந்த வாக்கியம் தனியாக நின்று ஒரு முழுமையான ஒரு தகவலை நமக்கு சொல்லுது. இது இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா சார்ந்த வாக்கியம். அதாவது இது ஒரு முழுமையான வாக்கியம் இல்லை. தனியே நின்று அர்த்தம் கொடுக்காது. இன்னொரு வாக்கியத்தோடு சேர்ந்தாதான் அர்த்தம் கொடுக்கும். அதனால் இதுக்கு பேர் டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது சார்ந்த வாக்கியம். வேறொரு சென்டென்ஸை சார்ந்து தான் அது வரும். சில அடையாளம் எப்பவுமே பிகாஸ், வென், இஃப், ஆல்தோ, தட், ஹூ, விச் இது போன்ற வாக்கியத்தில் தான் ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். பிகாஸ் ஐ வாஸ் சிக் அப்படின்னா நான் உடல்நிலை சரியில்லாததால், இல்லை நான் உடல் சரியில்லாததால். இது ஒரு முழுமையான வாக்கியமா? ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குதா? இல்லை. இப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழு தகவலை நமக்கு கொடுக்கும், அர்த்தத்தை கொடுக்கும். பிகாஸ் ஐ வாஸ் சிக் ஐ டிடன்ட் கோ டு ஸ்கூல். உடம்பு சரியில்லாததால் நான் ஸ்கூலுக்கு போகவில்லை. இப்பொழுது தான் முழு அர்த்தம் வருது பாருங்கள். இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஃப்ரேஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரேஸ் அப்படின்னா சொற்றொடர்கள். அதாவது சில சொற்கள் சேர்ந்த கூட்டம் தான் ஃப்ரேஸ். அதில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இரண்டும் சேர்ந்து இருக்காது. அதனால் அது ஒரு முழு வாக்கியமே ஆகாது. வாக்கியத்தில் ஒரு சின்ன பகுதி, ஒரு பார்ட் மாதிரி தான் அது இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் இந்த மார்னிங் இதை தனியாக படித்தா அதில் அர்த்தம் எதுவுமே வராது. அப்புறம் காலையில், அப்புறம் என்ன? இந்த மார்னிங்னா காலையில், அதுக்கப்புறம் என்னன்றதை அதில் கொடுத்துடல. ஸோ இது ஃப்ரேஸ். ஃப்ரேசஸ் இதில் 5 முக்கியமான வகைகள் உண்டு. 1 நவுன் ஃப்ரேஸ், 2 வேர்ப் ஃப்ரேஸ், 3 அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், 4 அட்வர்பியல் ஃப்ரேஸ், 5 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இந்த 5 வகையையும் ஒன்றையும் நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். ஃப்ரேஸில் முதல்ல நம்ம நவுன் ஃப்ரேஸ் பற்றி பார்க்கலாம். நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா பெயர் சொற்கூற்று. அதாவது ஒரு நவுன் பற்றி விரிவாக சொல்லும். இது ஒரு சின்ன வாக்கியம் மாதிரி இருக்கும், ஆனால் வேர்பு இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்கள். எ பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான பொண்ணு. செகண்ட் ஒன், மை எல்டர் பிரதர், என் அண்ணன். இரண்டாவது வேர்ப் ஃப்ரேஸ், வினை சொற்கூற்று. அதாவது ஒரு மெயின் வேர்ப் ப்ளஸ் அதோடு சேர்ந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். இஸ் கோயிங், போய் கொண்டிருக்கிறேன். ஹேஸ் பீன் ஈட்டன் அப்படின்னா சாப்பிடப்பட்டு விட்டது. இப்போ இந்த 2 சென்டென்ஸும், அதாவது 2 வேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா வேர்ப் ஃப்ரேஸ். ஒரு செயலை சொல்லுது. மூன்று அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்றது பெயரடை சொற்கூற்று. அதாவது ஒரு நவுனை விவரிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள்.
வெரி டால் அண்டு ஹேண்ட்ஸம், ரொம்ப உயரமும் அழகுமான. அடுத்தது பாருங்கள், ஃபுல் ஆஃப் ஹோப், நம்பிக்கை நிறைந்த. இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நான்காவது அட்வர்பியல் ஃப்ரேஸ், வினையடை சொற்கூற்று. அதாவது எப்போ, எப்படி, எங்கே நடந்தது என்று சொல்லும். அட்வர்பியல் ஃப்ரேஸு எப்போ, எங்கே, எப்படி நடந்தது என்று சொல்லும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வெரி குயிக்லி, ரொம்ப சீக்கிரமாக. இன் எ ஃபியூ மினிட்ஸ், சில நிமிடங்களில். இதுபோல் சொல்வது தான் அட்வர்பியல் ஃப்ரேஸ். உங்களுக்கு இப்போ அட்வர்பியல் ஃப்ரேஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாம். ஐந்தாவது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், முன்விடை சொற்கூற்று. எப்போவுமே ப்ரிப்போசிஷனில் தான் ஆரம்பிக்கும். இன், ஆன், அட், அண்டர், ஓவர், பிஹைண்ட் போன்ற வார்த்தைகள். ஆன் த டேபிள் அப்படின்னா மேசையின் மேல். அண்டர் த ட்ரீ அப்படின்னா மரத்தின் கீழே. இன் த மார்னிங் அப்படின்னா காலையில். இப்போ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இதை பற்றி இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நினைவில் கொள்க, வெர்பு இருக்காது அல்லது ஃபுல் வெர்பு இருக்காது. 2, தனியாக சொன்னால் அர்த்தம் வராது. 3, ஒரு பெரிய வாக்கியத்துக்கு உள்ளே இருக்கும். இதுதான் ஃப்ரேஸ். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒன்று பார்க்கலாம். த லிட்டில் கேர்ள் இஸ் பிளேயிங் இன் த கார்டன் வெரி ஹாப்பிலி. ஒரு சின்ன பாப்பா ரொம்ப சந்தோஷமாக கார்டனில் விளையாடிட்டு இருக்கிறார். இதில் த லிட்டில் கேர்ள் அப்படின்றது நவுன் ஃப்ரேஸ். இஸ் பிளேயிங் அப்படின்றது ஒரு செயல் இல்லையா, அது வேர்பு ஃப்ரேஸ். இன் த கார்டன் அப்படின்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், இடத்தை குறிக்குது. வெரி ஹாப்பிலி அப்படின்றது அட்வர்பியல் ஃப்ரேஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேசஸ் பற்றி மிக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேட்கலாம்.